மிக பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 121:1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போது இந்த தேவனுடைய தாசன் சொல்லுகிறார், அவருக்கு ஒரு தேவை உண்டு, அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நடக்கணும் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். அப்போ காத்திருக்கிறதான காரியம் யாரை நோக்கி, யாரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்று காத்திருக்கிறார் என்றால் ஆண்டவரை நோக்கி. இப்போது தன்னுடைய தேவைகளை புரிந்த இந்த மனுஷன் யாரை நோக்கி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆண்டவர் யாராம் என்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என்று அவர் சொல்லுகிறார். அப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் என்றால் நமக்கு நம்முடைய அறிவு கேட்டு பார்க்கும்போது வானத்தை விட உயரமான ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. பூமியிலிருந்து வானம் எவ்வளோ உயரம்னு கணக்கிட முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அப்போது ஒரு மனிதனுடைய பிரச்சனை வானத்துக்கு மேலாகலாம் இருக்கவே இருக்காது. அப்போது இந்த தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, எனக்கு ஒரு காரியம், எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு சூழ்நிலை, நான் ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், அது எனக்கு கிடைக்கும். நான் யாரை நோக்கி காத்திருக்கிறேன் என்றால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர். அப்போ அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருங்கிறார். அப்போ வானத்தை பூமியை படைக்கிறார்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஆண்டவர், மிகப்பெரிய ஒரு கர்த்தர். அப்போ ஏன் பிரச்சனை வானத்தை காட்டிலும் பெருசானதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போது அவருடைய பார்வையில் ஏன் பிரச்சனை சர்வசாதாரணம் என்றதான எண்ணத்தோடு தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அவருக்கு கிடைச்ச வெளிச்சத்தின்படி என்னென்னா, எனக்கு உதவி வரும், ஒத்தாசை வரும். எங்கே இருந்து? ஆண்டவரிடத்திலிருந்து. அவர் யாருன்னா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம், அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக இது நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நேரடியாக வருகிறது. உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய தேவை, உங்களுடைய காரியம் வானத்தை விட உயர்ந்தது கிடையவே கிடையாது. அப்படின்னா ரொம்ப 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 சிறுசு தான். அப்போது இந்த வானத்தை படைத்த தெய்வம், பூமியை படைத்த தெய்வத்தினால உங்களுடைய இந்த பிரச்சனையை மாற்றுவது தேவனுக்கு லேசான காரியம். ஆகவே நீங்கள் சொல்லுங்கள், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய இந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக, இந்த வியாதி விலகுவதாக, இந்த நெருக்கடிகள் மாறுவதாக என்று சொல்லி காத்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு வானத்திலிருந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு, ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு தேவையான வெற்றியின் செய்தி, ஆறுதலின் செய்தி, தைரியமூட்டக்கூடிய, சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி இன்றைக்கு வருகிறது. காத்திருங்கள், கர்த்தரை மையப்படுத்துங்கள். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை வரும் என்றதான நம்பிக்கையோடு இந்த காலை நேரத்தை துவங்குகிறோம். இந்த நாள் ஆண்டவரே எங்கள் யாவருக்கும், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருக்கும் வெற்றியின் நாளாய், மகிழ்ச்சியின் நாளாக இருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.